நம்ம ஊர் நெல்லை மேலப்பாளையத்தில் வந்து பைபாஸ் ரோட்டில் வந்து சரவணா ஸ்டோர் இருக்குது. இந்த சரவணா ஸ்டோரோட ஊழியர் வந்து ஒருவர் வந்து ஒரு சின்ன பையன் வந்து பொருளை கீழே போட்டு உடைச்சதுனால அங்கே வந்து வாங்க போன ஒரு பெண்ணை வந்து கையை பிடிச்சி எடுத்துருக்காங்க. ஒரு அத்துமீறலான செயலை வந்து இந்த சரவணா ஸ்டோர் இன்னும் இது மட்டும் கிடையாது. இதே போல் இங்கே வந்து பல விஷயங்கள் வந்து இங்கே வந்து நடந்துகிட்ருக்கு. இதை வந்து மக்கள் வந்து விடக்கூடாது. இப்போ அனைத்து மக்களும் வந்திருக்காங்க. இப்போ அமைப்புகள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏசி வந்திருக்காங்க, இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க, எல்லோரும் வந்திருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுக்கப்படுங்க இனிமேல் தான் தெரியும். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு டைமிங் கிடையாது. இப்போ கொஞ்சம் நவலுங்க சம்மந்தப்பட்ட ஆள் யாருண்ணா? யாருமா? உங்களை வேணாம். என்னம்மா நடந்துச்சு? கொஞ்சம் மூஞ்ச மூடிக்கிடுங்க. சொல்லுங்க, என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லுங்க. சரி, அது பார்க்க கூட நீங்க செய்யலாங்க. இந்த டேபிள் அவ தள்ளவே இல்ல, அப்படி சுத்தி வளைச்சிட்டானுங்க. அவ்வளவு பாய்ஸும் கூட. சரி, நாங்க அங்கதான் நிக்கும். கையை ஒரு லேடு பொம்பளை வந்து கையை அப்படி பிடிச்சிக்கிட்டா, கையை வெளியே விட்டுறாதீங்கன்ட்டு. அந்த 2000 ரூபாய் நீங்க தந்துட்டு தான் போனோம்னா ஜென்ஸ் எல்லாம் சுத்தி நின்னாங்களா. நாங்க எல்லாரும் கொஞ்சம் ஷேர் பண்ணி எல்லாரும் கையில கொடுத்துட்டு வெளியே வந்து அதுக்குள்ள உருண்டு அழுதுச்சு. நான் செய்யாத தப்புக்கு 2000 ரூபாய் பிடிக்கிட்டு விட்டுட்டாங்களேன்ட்டு. அதனால பார்த்தவங்க எல்லாம் எங்களுக்காக பேசுறாங்க. இந்த சின்ன பையன் இழுத்து கீழே அந்த பையன் கீழே போட்டானா? அந்த பையன் கீழே தள்ளி விட்டுட்டானா? இந்த பிள்ளை தள்ளி போட்டுச்சா? சரி, நீங்க பார்த்தா கூட அது தெரியும் உங்களுக்கு. அவன் தள்ளல. என்ன சொன்னாங்க? அவன் தான் தள்ளி உடஞ்சிட்டு. அந்த வெயிட் ரொம்ப வெயிட். அந்த வெயிட் உங்களுக்கு பொருள் தூக்குன அளவுக்கு அந்த வெயிட்டானது நீங்க தூக்கி பாருங்க. இப்போ எல்லாரும் வந்திருக்காங்க. இதுக்கு கண்டிப்பான முறையில் வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கும். இதுக்கு என்னங்கிறத நம்ம வந்து விட மாட்டோம். ஏன்னா இது வந்து முதல் ட்ரிப்பு கிடையாது. நீங்கள் போங்க, மீதி உள்ளதை வந்து இங்கே உள்ள மக்கள் வந்து கண்டிப்பாக வரல வந்து பார்த்துக்கிடுவாங்க. ஏன்னா யாரு என்ன ஆமாம், இது வந்து முதல் ட்ரிப்பு கிடையாது. இந்த சரவணா ஸ்டோரில் வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி கிடையாது. அதான் ஊழியர்கள் வந்து கடுமையான முறையில் வார்த்தைகள்லாம் வந்து என்னையே வந்து பேசியிருக்காங்க. நானே வந்து இங்கே வந்து பிரச்சனைகள்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு பெண்ணையே வந்து தரகுறவாக வந்து பேசியிருக்காங்க. இதை வந்து விடக்கூடாது. காவல்துறை வந்து உடனே நடவடிக்கை எடுக்கணும். இவர் தான் சரவணா ஸ்டோர் ஓனரு. பார்த்துக்கிடுங்க. தேவையில்லாத வேலைலாம் பார்க்கக்கூடாது. வேலையை பாருங்க. தேவையில்லாத இப்போ வந்து இன்ஸ்பெக்டர் அம்மா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஐயா வாங்க. சின்ன விஷயம் மேடம், இதுன்னு கிடையாது. நிறைய தவறான வார்த்தைகள் இவருக்கு நல்லா தெரியும். இவருக்கு நல்லா தெரியும். இதே போல இந்த மிஸ்யூஸ் வந்து 1-2 பேரை பண்ணல. இப்போ ஏதாவது பிரச்சனை பேசு. எங்களுக்கு தெரியும், அவங்களும் நல்ல ஆட்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க, வேலைக்கு வச்சிருக்கிற ஆட்கள் அந்த மாதிரி அவனை வீடியோ எடுத்து அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மக்கள் வந்து தயவு செய்து சொல்லுதேன், நீங்கள் வந்து இந்த சரவணா ஸ்டோரை வந்து புறக்கணிப்பது வந்து மிகவும் நல்லது. இதை வந்து மேலப்பாளையம் மக்கள் இங்கே சுற்றி உள்ள மக்கள்லாம் கொஞ்சம் வந்து இது பண்ணிக்கிடுங்க. ஏன்னா இங்கே வந்து தவறான வார்த்தைகளை வந்து ரொம்ப பேசுகிறாங்க. இப்போ கொஞ்சம் நவல் தம்பி, கொஞ்சம் நவல் தம்பி. எப்பா கொஞ்சம் நவலம்பா, கொஞ்சம் நவல்ப்பா. என்ன சொல்லுவாங்க இன்ஸ்பெக்டர் அம்மா? என்ன சொல்லுவாங்க? நான் பார்க்குறேன்.
வந்து அவங்க அதிகாரிகள் இப்போ மேனேஜர் வந்து அந்த இதுக்கு உள்ள நஷ்டஈடு பொருளை வந்து திருப்பி அந்த ரூபா வாங்கியிருக்காங்க, அந்த அமௌண்ட்டை வந்து திருப்பி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து விடக்கூடாது. ஏன்னா இது வந்து தொடர்ச்சியாக வந்து இது வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ மக்கள்லாம் கூட்டணி வந்து ஒரு நல்ல விஷயம். இதே போல் இந்த எல்லா விஷயத்துக்கும் வந்து கூட்டணி கேட்டுக்கிட்டேன். இந்த லைவை வந்து பார்த்துருக்கீங்க, எனக்கு கட் பண்ண முடியல. என்ன இது வந்து ஃபுல்லாக கையை பிடிச்சிட்டு வேலை பார்க்குறாங்க. என்ன செய்ய மேலே போகிறாங்க. ஒரு சின்ன பிள்ளை பொருளை போட்டு உடச்சிட்டான். அதுக்கு 20 பேர் 30 பேர் கூடி வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அலமதுல்லா இப்போ நம்ம ஊர் மேலப்பாளத்தில் வந்து என்ன ஒன்றுனாலும் தான் உடனே வந்து எல்லாரும் ஒருத்தருக்கு தவறு கிடைச்சா உடனே எல்லா மக்களும் கிளம்பி வராங்க. இதே ஒற்றுமை இருந்ததுன்னா நம்ம ஊர் மக்களை வந்து யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. இன்ஷா அல்லாஹ் நம்ம உறுதியான முறையில் சொல்லிக்கலாம். சரவணாசுவர் இந்த நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, சரவணாசுவர்லாம் புறக்கணிக்கும் என்பது கண்டிப்பான முறை இது வந்து நடக்கணும். ஓடிச்சு இந்த ஒரு நண்பர் வந்து புறக்கணிக்கப்பட வேண்டும் என்றிருக்காரு. கண்டிப்பான முறையில் புறக்கணிப்போம். சரியா? எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பிரச்சனை இருந்தவொன்னே எல்லோரும் ஓடி வந்துருக்காங்க. இதில் வந்து நம்ம யாருமே சொல்ல முடியாது. எல்லா சகோதரரும் இருக்காங்க. ஓகே நண்பர்களை, பார்க்கக்கூடிய நண்பர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நம்ம வந்து சாதாரணமாக விடக்கூடாது. ஏன்னா நான் வந்து கார் பார்க்கிங் பண்ண போன இடத்துல எனக்கு நடந்த ஒரு சம்பவம். கார் பார்க்கிங் பண்ண போயிருக்கேன். கார் பார்க்கிங் ஒரு கிளாஸ் வந்து கீழே இறக்கி விட்டுருங்க. ஒரு கிளாஸு கீழே இறக்கி விட்டுருந்தது வந்து அந்த நபருக்கு வந்து தெரியாது. கார் பார்க்கிங்கில் வேலை செய்த பையனுக்கு அந்த பையன் வந்து ஒரு பையன் நின்று சொல்லதான், அவனை ஒழுங்காக உள்ளே விடு, புதுமை ஏதாவது பேசுவான்னு இப்படி இந்த வார்த்தையை சொல்லி என்னை வந்து பேசினான். நான் கண்ணாடி ஏற்றிருக்கேன்னு நினச்சி என்கிட்ட பேசிட்டான். அதுக்கப்புறம் நான் எல்லாரையும் கூப்பிட்டு மேனேஜர்லாம் கூப்பிட்டு மேனேஜர்லேருந்து எல்லாருமே வந்து மன்னிப்பு கேட்டு தெரியாமல் பேசிட்டேன். அப்படி நான் விட போன இடத்துல நான் அவன்கிட்ட எதுவும் பேசக்கூட இல்லை. இவ்வளோ பெரிய வார்த்தைகள்லாம் வந்து இவன் வந்து எங்கள் உள்ள ஊழியர்கள் வந்து நான் பேசுகிறாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து விடவே கூடாது. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை யாராக இருக்கட்டும், இங்கே உள்ள ஊழியர்கள் கொஞ்சம் வந்து, ஏன்னா அங்கே உள்ள லோக்கல் பசங்க நிறையா பேர் இங்கே வந்து வேலை பார்க்காங்க. அந்த தைரியத்தில் தான் அங்கெல்லாம் வந்து பேசுகிறாங்க. ஓகே நண்பர்களே, இது உங்கள் அனைவருக்கும் அறிவிச்சதுதான். பார்க்கக்கூடிய நண்பர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த நஷ்டஈடு அந்த பொருளுக்கு வாங்கப்பட்ட பணத்தை வந்து திருப்பி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதோடு விடப்போவது கிடையாது. இதுக்கு என்ன நடவடிக்கை அது கண்டிப்பான முறையில் எடுக்கப்படும். யாரு யாரு பைசா கொடுக்குறது? யாரு 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 பைசா வாங்கிட்டீங்களா? பைசா வாங்கிட்டீங்களா? இன்ஸ்பெக்டர் அம்மாவுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க தான் மேலப்பாளையம் இன்ஸ்பெக்டர் அம்மா வந்து ரொம்ப எதனாலும் உடனே நடவடிக்கை எடுக்காங்க. ஏன்னா பைசா வாங்கிட்டீங்களாம்மா? பைசா வாங்கிட்டீங்களா? பொருளாதாரத்தை வாங்கிட்டாங்க. ஏன்னா ஒரு அவமான விஷயங்கிறதுனால வந்து அவங்களால தாங்க முடியாதனால தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஓகே, போகட்டும். அப்புறம் இது பண்ணிக்கிட்டேன். ஓகே.